ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்னைக்கு பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்ல நீங்க கேட்ட வீடியோ தான் உளுந்து ஃபேஷியல் எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த ஃபேஷியல்ல 4 ஸ்டெப்ஸ் இருக்க போது தீபாவளி சீசன்ல நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டன்டா பிரைட்டன் பண்ணி ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃபியூ இன்கிரியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்லர் போய் எக்ஸ்பென்சிவா பண்றதுக்கு பதிலாக ரொம்ப எஃபெக்டிவா வீட்டில் இருக்க இன்கிரியன்ஸ் யூஸ் பண்ணியே பண்ண முடியும். இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸ்டெப் 1 கிளென்சர். கிளென்சர் ரெடி பண்றதுக்கு பவுல்ல 4 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டைம்ஸ் இதே மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். டூ டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 ஹவர்ஸ் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். ஃபைவ் ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லாவே சோக் ஆயிடுச்சு. இப்போ நான் பண்ணுற மாதிரி உளுந்தை நீங்கள் ஊற வச்சும் நீங்கள் செய்யலாம் இந்த ஃபேஷியல். ஆர் டேரெக்டாகவே உளுந்தை நீங்கள் பவுடர் பண்ணி அந்த பவுடரில் கூட இந்த ஃபேஷியல் நீங்கள் செய்யலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லாவே கிரைண்ட் பண்ணிட்டோம். இதை பேஸாக வச்சு தான் நம்ம எல்லா ஸ்டெப்ஸும் பண்ண போகிறோம். கிளென்சருக்கு வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா இதுலேயே நம்ம பால் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ இது நீங்கள் டேரெக்டாகவே கிளென்சராக யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சூப்பர் க்ளீனாக இருக்கும். எக்ஸசிவ் ஆயில் அண்ட் டர்ட்டை ரிமூவ் பண்ணும். நம்ம ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சரில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் 2 ஸ்க்ரப். ஸ்க்ரப் ரெடி பண்ணுறதுக்கு நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து உளுந்த பவுடர் பண்ணி ஃபில்டர் பண்ணியிருந்தேன். அந்த திப்பிலி இருந்தது, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு இந்த வீடியோக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உளுந்து அரைச்சி அந்த பவுடரும் சேர்த்துக்கலாம். ஆர் நம்ம இந்த வீடியோக்காக உளுந்து பேஸ்ட் ரெடி பண்ணோம்ல ஊற வச்சு பாலில், அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் நான் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஃபி பவுடர் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனி வேண்டாம்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப் ரெடி பண்ணிட்டோம். ஸ்க்ரப்பை ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஷியல் இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரப் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ரெகுலர் பேசிஸில் நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் ஆகும். ஸ்கின்னை இன்ஸ்டன்ட்டாக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நல்லா க்ளோயிங்காக இருக்கும். நம்ம ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்டெப் 3 மசாஜ். மசாஜ் பண்ணுறதுக்கு உளுந்து பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் பாதாம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் கூட சேர்த்துக்கலாம். மசாஜ் க்ரீம் ரெடி பண்ணிட்டோம். மசாஜ் க்ரீமை ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா சர்க்குலர் மோஷனில் அப்பர் டைரக்ஷனில் மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணி எங்கே வச்சுருக்கும், நல்லா க்ளோயிங் கொடுக்கும். ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டெப் 4 மாஸ்க். அதுக்கு நம்ம அரைச்சி வச்சிருந்த உளுந்து பேஸ்ட்லேருந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் பீட்ரூட் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கிளிசரின் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
மாஸ்க் ரெடி பண்ணிட்டோம். மாஸ்க்க ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நீங்க மசாஜ் குடுத்துட்டு வாஷ் பண்ணிடுங்க. நீங்க அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ஃபேஸ் ரொம்ப டைட்டா இருக்க மாரி ஃபீல் இருக்கும். அண்ட் வாஷ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நெறைய தண்ணி யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ற மாரி இருக்கும். ஸோ நெயில்ஸ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாதீங்க. அது வந்து கீறுற மாதிரி அந்த மாரி பண்ணாதீங்க. ஜென்டிலாவே நெறைய தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணீங்கன்னா வந்துரும். அதனால தான் நான் 10 மினிட்ஸ் வரைக்கும் வைக்க சொல்றேன். அதிகமான டைம் வச்சீங்கன்னா ரொம்ப டஃப்பா இருக்கும் வாஷ் பண்றதுக்கு. நம்ம பார்லர்ல போய் ஒரு பிரைடல் ஃபேஷியல்லாம் பண்ணா என்ன ரிசல்ட் இருக்குமோ அந்த ரிசல்ட்ட இந்த உளுந்து குடுக்கும். இதுல அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்ஸ்டன்ட்டா ஃபேஸ பிரைட்டன் பண்ணி க்ளோயிங்கா வச்சிருக்கும். தீபாவளி வரதுக்கு 2 டேஸ் பிஃபோர் இந்த ஃபேஷியல் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இன்னைக்கு வீடியோல உளுந்து ஃபேஷியல் எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ கீழ கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.